ரொம்ப மொக்கையா இருக்குண்ணே. எப்பதான் படம் முடிக்கிற மாதிரி இருக்குண்ணே. வேஸ்ட் ப்ரோ, மொக்க ப்ரோ. சத்தியமா கடுப்பு ப்ரோ. எப்போ தூக்கமே வந்துருச்சு. என் கண்ணை பாருங்களேன். என்ன எதிர்பார்த்துருந்தீங்க? என்ன எல்சி அப்படி இப்படின்னு சொன்னாங்க. என்னென்னமோ போட்டு உழப்பி வச்சிருக்காங்க ப்ரோ. ஒரு வாட்டி பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்தீங்கன்னா பார்க்கலாம். ரஜினிக்கோசரம் பார்க்கலாம் ப்ரோ. மற்றபடி எந்த எக்ஸ்பிளனேஷன் வந்தீங்கன்னா சத்தியமணியாக டிசப்பாயிண்ட் ஆவீங்க. கேலியா என்ன பாவ குத்து பாச்சாவா இருந்த கட்சும் போச்சா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்லண்ணே. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஏதோ அமீர் கான்லாம் தேவையில்லாமல் பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க. எல்லாம் எதுக்கு வராப்பனே தெரியல. ஹிந்திலேருந்து தேவையில்லாமல் பேன் இண்டியான்னு சொல்லிட்டு வீம்புக்குன்னு போட்டிருக்காங்க. அது மாதிரி அவர் உபேந்திர ஆக்டிங் பரவாயில்ல. ரஜினி சார் ஆக்டிங் நல்லாயிருக்கு. ஸ்ருதிஹாசன் தேவையில்லை. அது யாரை போட்டாலும் போட்டிருக்கலாம். ஓகே தான், ஏதோ ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வருமானா அது டவுட்டு தான். மற்றபடி எல்லாம் ஓகே தான். அனிருத் பிஜிஎம் தான் படத்தை கொஞ்சம் நிப்பாட்டி கொண்டு போகுது. மற்றபடி எதுவும் கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸு கொஞ்சம் கஷ்டம் தானே. ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வருமானா டவுட்டு தான். வர வாய்ப்புலாம் கம்மி தான். ஏன்னா ஃபுல்லாமே ரத்தம் சண்டை இதாகத்தான் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சமாச்சும் ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சுன்னா ஃபேமிலி உள்ளே வரும். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸ்ருதிஹாசன் வச்சு கொஞ்சம் சென்டிமெண்ட் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் டச் ஆகலை, ஒட்டலை. டோட்டல் சென்டிமெண்ட்லாம் டோட்டல் வேஸ்ட், அவ்வளோதான். தேங்க்யூ. வில்லன் ரோல் யார் மாற்றிருக்காங்க? வில்லன் நாகார்ஜுனா ஓகே. அவர் அந்த மலையாளத்துலேருந்து ஒரு ஆக்டர் போட்டிருக்காங்க, சோபின். அவரோட ஆக்டர் சூப்பர், ஆக்டிங் நல்லாயிருக்கு. ரஜினி சார் ஆக்டிங் நல்லாயிருக்கு. இப்போ நாகார்ஜுனா நல்லா தான் பண்ணியிருக்காரு. கடைசி அமீர் கான் வந்து தேவையில்லாமல் பீடி குடிக்கிறதுக்கு மட்டும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. வட இந்தியாவில் வந்து பீடி குடிக்கிறதுக்கு மட்டுமே வந்து இவரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி எதுவுமே சூப்பராக இருக்குது. இது ரஜினிகாந்த் படம்னா இதுதான் மாஸ். நாகார்ஜுனும் நல்லா பண்ணியிருக்கிறா. அப்படி உபேந்திரா சாரோட இன்ட்ரோ வேறு லெவலு, அமீர்கான் சாரோட இன்ட்ரோவும் வேறு லெவலில் இருந்துச்சு. என்னன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து நாங்கள் எல்சியும் நினச்சோம். எல்சி இல்லாமல் தலைவருக்காண்டி வந்துக்கிட்டு வித்தியாசமாக ஒரு ஸ்டோரி கொண்டு போனது. ஸ்ருதிஹாசனாக இருக்கட்டும், தனித்தனி டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த தனித்தனி ஆக்டருக்கு தனித்தனியான ஒரு அமைப்பை கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி அனிருத்தோட மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு மிரட்டி விட்டுருக்குறாங்க. சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. படம் தரமாக இருந்துச்சுன்னு நொறுக்கிட்டாங்க. எல்லாமே நொறுக்கிட்டாங்க, பக்காவாக நொறுக்கிட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. படம்னாலே மோனிக்காக தான் படமே. படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சுண்ணே. கடைசியில் தலைவர் வந்து இது ப்ரோ படம் நல்லா சூப்பராக தான் ப்ரோ இருந்துச்சு. நல்லா இருக்கியா? சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. பரவாயில்ல, நல்லா இருக்குங்க. பிடிச்சிருக்குங்க. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு, ஆவரேஜ். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வில்லன் ரோலில் யார் மாஸ் காட்டியிருக்காங்க? நாகார்ஜுனா தான். மற்ற படம் மாதிரி பண்ணாமல் அந்த படம் நல்லா ஸ்பெஷலாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா நல்லா பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. யார் மாஸ் காட்டியிருக்காங்க? இது சௌபின் ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. அவர் நாகார்ஜுனா, அமீர் கான் அவங்களாம் ஓகே தான். பட் சௌபின்காக நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு.